இந்த மெரினாவில் 2 ஆம்பளைக்கு மத்தியில் ஒரு பொம்பளைய படுக்க போட்டிருக்கீங்களே அப்படின்னு தரக்குறைவாக பேசினவன் தான் சீமானு. அந்த சீமான அதிமுகவோட சேர்ந்தா 40 தொகுதி கொடுக்குறேன்றாங்க, 25 தொகுதி சாலிடாக அவர் ஜெயிப்பார் அப்படின்னு இந்த ரங்கராஜ் பாண்டேன்னு இருக்கிறவன் இவ்வளவு தரைக்குறைவாக பேசுவான் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா அவன்லாம் மாமா வேலை பார்ப்பான் இப்போ போல இருக்கு. எந்தெந்த கட்சியெல்லாம் பேசுகிறான், அதில் தேமுதிக வேற விமர்சிச்சுக்கிறான். ஏன்னா எடப்பாடியினுடைய முழு நேர டியூட்டியே தேமுதிகவை தரைக்குறைவாக பேசு அப்படின்றது தான் இந்த எடப்பாடியினுடைய வேலையை, அன்புமணியினுடைய வேலையை. இந்த அன்புமணியை அண்ணாமலை, ரங்கராஜ் பாண்டே, இந்த சீமான் இவங்க எல்லாம் தேமுதிகவை எதிர்க்கிறதுக்குன்னே ஒரு முழு வேலையாக செய்கிறாங்க. பல லட்சம் ரூபாய் தேமுதிகவால் இவங்களுக்கு வருமானம் கிடைக்குது. எங்களை எதிர்க்கிறது தான் இவங்களோட வேலையே. நாங்கள் வீழவில்லை.